வினாக்கள் விடைகள். வினாயன் 132 மாண்புகுறிப்ப ஈ. ராஜா. சங்கரங்கோயில் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநீலகண்ட ஊரணி ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக நகரத்தில் உள்ள கழிவுநீர் தேங்கி மோசமான நிலையில் உள்ளது. திருநீலகண்ட ஊரணி குளத்தை தூர்வார என்னுடைய மேம்பாட்டு நிதியிலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். தாங்கள் மீதி தொகையை கொடுத்தால் உடனடியாக சரி செய்து தர அமைச்சரிடம் தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல நமக்கு நாமே திட்டத்திலே நிதி இருக்கிறது. இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நமக்கு நாமே திட்டத்திலே யாராவது பெரிய நிறுவனங்கள் பங்கோடு வருவாமானால் நம்ம அவருடைய ஒரு பங்கு கொடுத்தால் 2 பங்கு நாமளே நிதி கொடுத்து செய்யலாம். இப்போது மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு அனுமதி தந்தார். கழிவுநீர் கலந்ததை அங்கே ஒரு எஸ்டி போட்டு சுத்தம் பண்ணி அந்த கழிவுநீர் ஏரியில் விழாமல் சுத்தமாக அது செய்து ஏரியில் தண்ணீரை தேர்க்கவும், அதே நேரத்தில் நடைபாதை அமைக்கவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய்க்கு மேலாக துறை செலவு செய்கிறது. மாண்பு உறுப்பினர் எம்எல்ஏ ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அவருடைய ஆகாய தாமரை நகற்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆகாய தாமரை அகற்றி விடலாம். அவரும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ஆண்டு அதை எடுத்து செய்யப்படும் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலே 40 மாடி 50 மாடி அளவிற்கு கட்டிடங்களை கட்டி இடம் இல்லாத காரணத்தால் அரசு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை கட்டி தருகிறது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தனியார்கள் 60 மாடி 50 மாடி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கும் இப்படிப்பட்ட சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்களெல்லாம் இட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் அங்கேயும் 60 மாடி 40 மாடி அங்கே இருக்கிற இடத்திலே கட்டி அதை விற்பதற்கு அரசு முன் வருமா? இன்றைக்கு புதிய 3D நுட்பத்திலே வேலைகள் வேகமாக நடைபெறுகிற அளவுக்கு புதிய அந்த டெக்னாலஜியை கொண்டு வர முடியுமா? ப்ரீ காஸ்டிங் கொண்டு வீடுகள் கட்டித்தரப்படுமா என்பதையும், வீடுகள் விற்காத இடங்களிலே இருக்கின்ற அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதில் இப்படிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? வீட்டு வசதி வாரிய வீடுகள் கட்டாவிட்டால் வெளி மார்க்கெட்டில் வீடுகள் விலை உயர்ந்து விடுகிறது. ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய அரசு இப்படி வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்திற்கு இடம் இருக்கிற இடத்திலெல்லாம் முடிந்தவரை அந்த எஃப்எஸ்ஐ எவ்வளவு கூடுதலாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கூடுதலாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதில் அந்த ரோடனுடைய அகலம் அதை பொறுத்து எவ்வளோ எஃப்எஸ்ஐ வாங்க முடியும், எவ்வளவு மாடிகள் போக முடியும். சப்போஸ் ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன அளவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகள் அதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வைத்துத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன அத்துணை கருத்துக்களும் மனதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். பேரவைத் தலைவர் அவர்களே, மெகா டிபிசி என்று பஞ்சநதி கோட்டையில் ஒரத்தநாடு வட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து திறந்தார்கள். ஒரு 10 டிபிசிஎல் கொள்முதல் செய்கின்றதை ஒரு டிபிசிஎல் செய்கின்ற அளவிற்கு 15,000 மூட்டைகளை ஒரே நாளில் ட்ரையர், அதே போல் சாக்கு எடை போடுகின்ற மிஷின், எடை கூட போடுற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதே போல் மெகா டிபிசி எங்கெங்கெல்லாம் அதிகமாக விவசாயிகளிடமிருந்து நெல் வருதோ அங்கே மெகா டிபிசி அமைக்க அரசு முன் வருமா? அதுபடி எதுவும் திட்டம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்பு உறுப்பினர் சொன்னது மாதிரி நேற்றைக்கு முன்தினம், அதாவது 29ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே இந்த மெகா நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. தற்போது நேரடி கொள்முதல் நிலையத்திலே சுமை தூக்கும் தொழிலாளரை கொண்டு தான் நாளொன்றுக்கு 20 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த மெகா டிபிசி அமைத்த காரணத்தால் நாளொன்றுக்கு 200 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்திடவும், விவசாயிகளிடம் மூட்டை இல்லாமல் டிராக்டர் மூலமாக அந்த நெல்லை கொண்டு வந்து மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து தானியங்கி முறையில் ட்ரையர் வச்சு சுத்தம் செய்து துள்ளி எடையுடன் தானியங்கி முறையிலே சாக்கு பையில் நிரப்பி வைத்து கன்வேயர் மூலமாக லாரிகளில் ஏற்றும் முறையில் அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. சோதனை முறையில் இதை செயல்படுத்திட தஞ்சாவூர் மாவட்டத்திலே அதை நாங்கள் செய்திருக்கிறோம் 1,41,00,000 ரூபாயிலே. எனவே இது அந்த பகுதி விவசாய மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது பரிச்சாத்த முறையிலே இது அங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
வருகின்ற காலத்திலே அது நல்ல முறையில் செயல்பட்டால் இது தமிழ்நாட்டிலே முதலாக மெகா டிபிசி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல முறையிலே செயல்படுகின்ற நேரத்திலே தமிழகத்திலே எங்கெங்கெல்லாம் நெல் அதிகமாக விளைகிறதோ அங்கெல்லாம் இந்த பைலட் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாயம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார். அதில் எத்தனை நலவாழ்வு மையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்து நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையான ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு திருப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான திருப்பணி தொடங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதை விரைவாக முடித்து என்றைக்கு நாம் குடமுழக்கு விழா காண வேண்டும் என்று பொதுமக்களோடு நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். குடமுழக்கு விழாவினை விரைவாக எப்பொழுது செய்து தரப்படும் என்பதனை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் 33 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 23 பணிகள் 8 பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. மீதம் 15 பணிகள் நிறைவுற்று செப்டம்பர் மாதம் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2030 தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் $1 டிரில்லியன் இலக்கினை எண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழிக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. என்னை கேட்டால் 24 மணியும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்நாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த 4 ஆண்டுகளிலே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் CMRDP இதில் 831 கிலோமீட்டர் 6665 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 489 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. மீதி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடைவெளிச்சாலையிலிருந்து இருவழிச்சாலைகளாக 2038 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டு அதில் 192 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிந்துவிட்டது. ஏனைய பணிகள் நடைபெற இருக்கிறது. தரைப்பாலங்களை பொறுத்தளவுக்கு 2021 கழகாட்சிக்கு வருகிற பொழுது 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. அதில் 1066 பணிகள் முடிவுற்று 131 பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 84 பாலங்கள் இந்த நிதியாண்டிலே அது முடிக்கப்படும். தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவது, புதிய ஆற்று பாலங்களை அமைப்பது, குறுகிய பாலங்களை மாற்றி அமைப்பது, புறவழிச்சாலைகளை பாலங்கள் அமைப்பது ஆக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையின் மூலமாக 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 858 கோடி மதிப்பிலான 25 புதிய ரயில்வே பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 580 கிலோமீட்டர் சாலைகளை 2 வழிச்சாலையாகவும் 2200 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். 2 மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் 280 கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். 3வது முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையற்றி சாலைகளை இணைக்கும் திட்டத்தின் கீழ் 84 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 466 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் 580 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 6 ரயில்வே கடவுகள் மாற்றாக 10 ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு கீழ்ப்பாலம் 787 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 8 கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம்ஸ் சாலை 50 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 9 திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அருகே நடைபாலம் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.
12 திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக 10 கிலோமீட்டர் சாலையை 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 13 நகரப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 6 புறவழிச்சாலைகள் மற்றும் 4 இடைப்புச் சாலைகளை அமைக்க 285 கோடி மதிப்பீட்டில் நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 14 காலதாமதமின்றி பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு 11.85 கோடி மதிப்பீட்டில் நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 16 சுற்றுலா தலமான ஏற்காடு மலைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோயிலுக்கும் மாற்றுப்பாதைகள் அமைப்பதற்கு 1 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். சென்னை பெருநகர பகுதியில் உயர்மட்ட பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைக்க 258 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகர பகுதியில் பாடி அருகே யூ வடிவ சேவை சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையிலே உள்ள திருவான்மியூர் கொட்டிவாக்கம் வரை உள்சாலையை அகலப்படுத்துவதற்கு 95 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பொதுப்பணி கடலூரிலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடியிலே கட்டப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 9.9 கோடியில் கட்டப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவு பெறுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூட வணக்கம்.